ஃப்ளக் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் சஹானா. ஒரே வாரத்தில் 2 முறை நரேந்திர மோடி வந்திருக்கிறார். தமிழகத்தில் குடியேறினாலும் கூட மோடி 40லும் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாது என திருப்பத்தூரில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு கொறடா கோபிச்செழியன் பேச்சு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் மற்றும் தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டம் திருப்பத்தூர் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு கொறடா கோபிச்செழியன் கலந்து கொண்டு திமுக அரசு சாதனைகள் மற்றும் நிதிநிலை அறிக்கை பற்றி சிறப்புரையாற்றினார். பின்னர் பேசிய கோபிச்செழியன், ஒரே வாரத்தில் 2 முறை நரேந்திர மோடி வந்திருக்கிறார். எனது அருமை சகோதரி, என்னுடைய அக்கா கனிமொழி சொன்னதைப் போல் நீ ஒரு வாரத்துக்கு 2 முறை அல்ல, தமிழகத்தில் குடியேறினாலும் கூட மோடி 40லும் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாது என பேசியிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் நா. வெங்கட். நீங்கள் பேசக்கூடாது என்று கலைஞருக்கு கட்டளையிடுகிறார் என்று கோபத்தோடு சங்கடத்தோடு துன்பத்தோடு பார்த்த நேரத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னார், இரவு 12 மணிக்கு மேல் நீங்கள் பேசக்கூடாது. காரணம் தலைவா, கனவுகளை அதிகமாக தேக்கிய கட்டிடம் காலை ஒருவன் முதல் இரவுக்கு தன் மனைவியை நாடுகிற போது உன் பேச்சின் ஒளி அவன் காதில் பட்டுவிட்டால் முதல் இரவுக்கு செல்ல மறுக்கிறான், உன் பேச்சிலே சொக்கி போகிறான். இரவு 12 மணிக்கு மேல் நீ பேசக்கூடாது. 3 நிமிடம் கரவொளி விண்ணை முட்டுகிறது. காத்திருந்த வைரமுத்து கலைஞரை வைத்து சொன்னாராம், பெண் பாவம் பொல்லாதது. இரட்டையர்த்தத்தில் பதில் சொன்னான் கவியரசு. ஆக பேசி பேசி ஒரு நாட்டை திருத்திய பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை திருப்பத்தூரில் மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஒரே வாரத்தில் 2 முறை நரேந்திர மோடி வந்திருக்கிறார். அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி சொன்னதை போல் நீ வாரத்திற்கு 2 முறை அல்ல, தமிழகத்திலே குடியேறினாலும் கூட மோடி 40ல் ஒரு இடத்தை கூட நீ பிடிக்க முடியாது என்பதற்கான சர்வாதிகார போக்கை கையாண்டிருக்கிறாய். சர்வாதிகார போக்கை. அதற்கு கடவுளின் பெயரால் எங்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று கேட்கிற அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன், கடவுளுக்கு நாங்கள் என்ன எதிரியா? சட்டமன்றத்தில் அன்பு தலைவர் கலைஞர் அமர்ந்திருக்கிறார். காமாட்சி என்ற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேட்டார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சொத்து மதிப்பு எவ்வளவு? அடுத்த வினாடி கலைஞர்களுக்கு பதில் சொன்னார், காமாட்சி அம்மனுடைய சொத்து மதிப்பை சொன்னால் மீனாட்சிக்கு கோபம் வரும். என்ன பொருள் அப்படி என்றால், கேட்ட எம்எல்ஏ பேர் காமாட்சி, எனவே அந்த மதிப்பை சொன்னால் உனக்கு கோபம் வரும் என்று கடவுளின் பெயரை சொல்லி கடவுளிற்கு பதில் சொன்ன தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் சட்டமன்றத்தில் பார்த்து கேட்கும். அஇஅதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கிறது, அதன் தலைவர் எடப்பாடி. திராவிட ஆரிய போராட்டம் நடக்கிறது. அண்ணாமலை நம்மை பேசுகிறார், நாம் அவரை பேசுகிறோம். ஆனால் எடப்பாடியிடம் கேட்கிறார்கள், திராவிடத்தை பற்றி கொச்சைப்படுத்துகிறதே பிஜேபி, அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதற்கு எடப்பாடி சொன்னார், அதெல்லாம் படித்தவர்கள் பேசுகிற விஷயம். சொன்னாரா இல்லையா? திராவிடத்தை பற்றி அக்கறை இல்லை என்றால் மோடி, நீ எதற்கு அந்த கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைத்திருக்கிறாய்? அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரை மாற்றி விட்டு போக வேண்டியதுதானே? திராவிடத்தை பற்றி அவர்களால் பேச வேண்டும் படித்தவர்கள் என்று பொம்மாத்து செய்கிறாய். அதிமுக என்பது பிஜேபியின் அடிமை